ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி 15-16 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் தான். குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் திறக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கவுகாத்தியில் தான் திறக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 10,000 கோடி தான் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. புற்றுநோய் புறநோயாளி சிகிச்சை மையம் செயல்பட்டு வருவது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 466 தான். மையங்களில் இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிசார் அப்படிங்கிறது தான். பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்காக மொத்த ஜிடிபியில் எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5.6% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. டிகில்லா என்பது எந்த நாட்டின் அமைச்சரவையின் மெய்நிகர் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்பேனியா நாட்டோட இதுதான். பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலக நாடுகளின் மாநாடு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெர்மனி தான் அந்த இடம். வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்பட்டுள்ள பூங்கா அமைந்த இடம் கடலூர் மாவட்டத்தில் தான். அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டுள்ள இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்கன்னா சென்னையில தான். ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 நடைபெற்றுள்ள இடம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லியில தான் நடைபெற்றிருக்கு. புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 14 கொண்டாடப்படுகிறது. இது WTT அப்படிங்கிறதுல ஸ்டார் கண்டெய்னர் சென்னை 2026 டேபிள் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்மித் தேசாய் எஸ்வினி கோபர்ட் அப்படிங்கிற இணை எந்த பதக்கம் வென்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.